வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4வது டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. டாஸை வின் பண்ண இங்கிலாந்து பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. சுமன் கில்கிட்ட கேட்டபோது நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரிலன்னு சொல்கிறாரு. மறுபடியும் சொல்லிட்டு நீங்கள் பேட்டிங்னா பேட்டிங் ஃபோக்கஸோட போகணும், இல்லை பவுலிங்னா பவுலிங் ஃபோக்கஸோட போகணும், என்ன பண்ணுவேன்னு சொல்கிறது எனக்கு ஒரு நல்ல பதிலாக தெரில. அதாவது மழை வர மாதிரி இதனால இங்கிலாந்து சொல்லி பவுலிங் பண்ண சொல்லி பவுலிங் எடுத்தாங்க. வர்சஸன் வேறு லெவலுங்க. கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், 26 ஓவருக்கு 78 ரன் அடித்து 3 ரன் ரேட்டில் ஆடி விக்கெட் விட மாட்டாங்க. ஜெய்ஸ்வால் அதாவது டெஸ்ட் மேட்சும் ஆடணுங்கிற மாதிரி ஆடி காட்டினார். கேஎல் ராகுல் அவர் சொல்லணும் அவசியம். ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் செகண்ட் செஷன் என்ன நடந்துச்சு, 26 ஓவருக்கு 71க்கு 3 விக்கெட் விட்டுருப்பாங்க. அங்கே தான் மூமெண்ட் டவுன் ஆச்சு. ஆனால் கேஎல் ராகுலையும் நம்ம ஜெய்ஸ்வாலையும் பாராட்டியே ஆகணும். நியூ பாலில் விக்கெட் கொடுக்காம ஆடி அந்த ஓவர் கேஷ் கண்டிஷனுக்கும் அற்புதமாக ஆடினாங்க. அது என்ன எதிர்பாராத விதமாக கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டார். ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் அகைன் 50 அடிச்சுட்டு அவுட் ஆகுது. கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. கருண் நாயருக்கு பதில் சாய் சுதர்சன் இறக்குனாங்க. எஸ், சாய் சுதர்சனுக்கு ஒரு கேட்சை விட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதெல்லாம் மேட்ச்சில் கிடையாதுங்க. அதாவது மேட்ச் முடிஞ்சால் என்ன ஸ்கோரோ அதான் ஸ்கோரு. அவர் 100 அடிக்கிற வாய்ப்பு அழகாக இருந்தது, அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. ஷார்ட் பால் இப்படி ஆடுவார், டாப் எட்ஜ் பட்டு போயிருங்க. சுமன் கில் இந்தியாவின் கேப்டன், இந்தியாவின் தங்க மகன். அதாவது ஒன்ஸ் அகைன் ஃப்ளாட் பிச்சில் மட்டும் தான் அவர் ஆடுவாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. பெரிய பெரிய ட்விட்டரில் வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா சல்யூட் அடிச்சு தாங்க ஆகணும். டெஸ்ட் நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணார். ரிஷப் பண்ட் இன்ஜுரி, அந்த காலை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த இடத்துல அப்படியே வீங்கி இருந்துச்சுங்க. எப்போ அவரால் நடக்கக்கூட முடியல. ஸ்ட்ரெக்சரை வச்சு அதாவது பிச்சு ரோல் பண்ணுவாங்களா, அந்த வண்டியெலாம் கூப்பிட்டு போனாங்க. அவர் வந்து அடுத்த நாளைக்கு ஆடுவாரா இல்லை இந்த சீரியஸ் இருப்பாரா என்னன்னு எதுவுமே தெரில. நீ நாளில் வந்து ஸ்கேன் எடுத்து என்னன்னு செக் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் வந்தார் தாக்கூர், லார்ட்ஸ் தாக்கூர் வந்தார், சட்டு புட்டுன்னு அடித்தார். ஸ்டோக் சொல்லியிருந்தார், இது மாதிரி நான் வந்து ஸ்பின்னிங்க்கு வந்து ஓவர் நல்லா போட்டுக்கும்போது நான் எப்படி ஸ்பின்னரை போடணும், அதுக்கெல்லாம் 2 ரேட் குறைச்சிங்கன்னா பாயிண்ட் குறைச்சிங்கன்னா எப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இன்றைக்கி வேறு வழி இல்லை, அவங்க போட்டதான் ரோட்டு போட்டார், டெய்ல் லவ்சன் போட்டார். அது மட்டும் இல்லாமல் நியூ பால் இருந்து அவங்க எடுக்க முடியல. ஏன்னா அதாவது வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சுனால ஃபாஸ்ட் பவுலர் போட அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்பின்னர் வச்சே தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஜடேஜாவும் போராடி பார்த்தாரு, தாக்கூரும் போராடி பார்த்தாரு, எங்களால் விளாட முடியலன்ட்டு. பட் ஃபைனலி இன்னே டேல் முடியல. 264க்கு 4 முடிச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் 46, ஜெய்ஸ்வால் 50+, சாய் சுதர்சன் 50+, சுமன் கில் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்குது. ரிஷப் பண்ட் 37 இருக்கும்போது அந்த இன்ஜூரி பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த அப்டேட்டுன்னு. ஜடேஜாவும் தாக்கூரும் இருக்காங்க, அடுத்து வாஷிபாய் இருக்கார். அப்படி இருந்தாலும் போன அளவுக்கு போன மேட்ச் அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கா? போன மேட்ச் நிதிஷ் ரெட்டி இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்கான்னு சொல்லலாம். இந்த மேட்ச் அப்படி சொல்ல முடியல. பொறுத்து இருந்தப்போ என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னைய நாள் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் கொடுப்பேன். எஸ், நீங்கள் 264 தான் அடிச்சிருக்காங்க, கம்மி ஸ்கோர் தான் சொல்லுவீங்க, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். 83 ஓவருக்கு 264 கம்மி ஸ்கோர் தான். பட் அந்த கண்டிஷன் ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் விக்கெட் விடாமல் ஆனதுக்கே அவங்களுக்காக தான் நான் இந்த டே வந்து இந்தியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணேன். நீங்கள் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.